சுவாமியே சாமியே சரணமையப்பா, என் குருநாதனே சரணமையப்பா, மாதா பிதா குரு தெய்வங்களே சரணமையப்பா. ஐயப்ப பக்தர்களுக்கு கார்த்திகை மாதம் வந்து கொண்டிருக்கிறது. நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட வேண்டும். அந்த மாலை போடும் முறையை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எப்பொழுதுமே மாலை போட வேண்டும் என்றால் நடை திறந்திருக்க வேண்டும், அதாவது கோயில் திறந்திருக்க வேண்டும். கோயில் திறந்த பிறகுதான் மாலை போட வேண்டும். அந்த மாலை போடுவதற்கு 3 நாளைக்கு முன்னதாகவே விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். 3 நாள் விரதத்தை கடைபிடித்து கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி காலையிலே அதிகாலையிலே குளித்துவிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போய் குருசாமி மூலமாக மாலை போட்டுக்கொள்ள வேண்டும். அது ஐயப்ப பக்தர்களுக்கு, சபரிமலைக்கு போனவர்களுக்கு 3 நாளைக்கு முன்னாடியாகவே இது கழுத்து ஊறும், அது சொரிய வேண்டிய சூழ்நிலை வரும். மாலை போட வேண்டிய சூழ்நிலை வருகிறது என்று உணர்வார்கள். அந்த உணர்வை ஐயப்பன் கொடுப்பார். அந்த 3 நாள் விரதம் என்பது முதல் நாள், 2ஆவது நாள், 3ஆவது நாளுக்குள் உங்களுடைய துணிமணிகள் எல்லாம் துவைத்து சுத்தமாக இருப்பதற்கு அதற்கு வழிவகைகள் செய்து கொடுத்துவிடும். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி குருசாமி மூலமாக மாலை போட்டுக்கொள்ள பிள்ளையார் கோவிலுக்கு சென்று மாலை போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் தான் பம்பையிலே கூட கணபதியை பார்த்து விட்டு தான் செல்ல வேண்டும் என்று ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். முதலிலே பிள்ளையாரை ஊர்ந்து கும்பிட வேண்டும். 2வது சாமியை ஊர்ந்து கும்பிட வேண்டும். அல்லது குருசாமியை எழுந்து கும்பிட்டு விட்டு மாலை போட்டுக்கொள்ள வேண்டும். பிறகு மறுபடியும் ஒரு தரம் பிள்ளையாரை விழுந்து கும்பிட்டு குருசாமியிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள வேண்டும். இது மாலை போடும் முறை. இதற்கு நாள், நட்சத்திரம், திதி, கரணம், சித்தயோகம், அஷ்டமி, நவமி இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி நடை திறந்து விட்டார் என்பதே அது சொர்க்கவாசல் திறந்த போல. அதனால் அந்த 1ஆம் தேதி கட்டாயமாக, 1ஆம் தேதி என்றால் 1ஆம் தேதி தான் மாலை போட்டுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப தவிர்க்க முடியாதவர்கள் 7ஆம் தேதிக்குள் போடலாம். அப்படி போட்டாலும் 41 நாள் கணக்கு அது வர வேண்டும். மாலை போட்டுக்கொண்டு விரதத்தை அனுபவித்துவிட்டு, விரத முறையாக அனுபவித்துவிட்டு கன்னிசாமிமார்களுக்கு பெரிய சாமிகள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கன்னிசாமிகளெல்லாம் இப்படி விரதம் இருக்க வேண்டும் என்று பெரிய சாமிகள், குருசாமிகள் சொல்லிக் கொடுப்பார்கள். குருசாமி மூலமாக 41 நாள் விரதம் இருந்து அதன் பிறகு இருமுடி கட்டி எரிமேலில் பேட்டை துள்ளி பிறகு கோட்டைப்படி கடந்து பேரூர் தொட்டில் போய் குளிக்கணும். இப்போ தண்ணி அங்கே இல்லை. அப்புறம் காலை கட்டி வனம் செல்லணும், அங்கே சிவனை கும்பிடணும், அழுதையில் குளிக்கணும், கல் எடுக்கணும். இந்த கல் எடுக்கும்போது குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு இலையை படித்து, அங்கே இலை இருக்கும், செடி முளைச்சிருக்கும், பெரிய இலை இருக்கும், அதை ஒரு இலையை பறித்து தண்ணியில் நனைச்சி கரையில் வச்சிடணும். அதன் பிறகு தண்ணியில் முங்கி ஒரு சின்ன கல், பெரிய கல் எடுத்து விடக்கூடாது. இந்த கன்னிசாமிலாம் பெரிய கல்லை எடுக்க சொல்லி அவர்களை சுமக்க செய்து விடுவார்கள். சின்ன கல் ஒன்று எடுத்து அந்த இலையின் மேலே வைத்து விட்டு பிறகுதான் அழுதியில் குளிக்க வேண்டும். அழுதியில் குளித்து விட்டால் பிறகு அதனுடைய அந்த கல்லை வேஷ்டியில் முடிந்து கொள்ள வேண்டும். ஒரு முடிப்பில் முடிந்து கொண்டு அழுதை ஏற்ற மாரி, அப்புறம் அழுதை இறக்கம், அவர் இஞ்சி பாறை கோட்டு, இளவந்தோடு அப்படி வர வேண்டும். அங்கே கல்லிடும் குன்றுன்னு ஒன்று வரும். கல்லிடும் எல்லோரும் கட்டை இறக்கி வச்சுட்டு தான் கல்லிடும் குன்றில் போய் கல்லிடும். அந்த கல்லை வச்சுட்டு ஒரு கற்பூரத்தை கொளுத்திட்டு திரும்பி வந்து கட்டை எடுத்து தலையில் வச்சுக்கின்னு இஞ்சி பாறை கொட்டு, இளவந்தோடு, கரிமலை முகடு. கரிமலையில் போய் ஒரு ஐதீகம், கிணமும் குளமும் தோண்டி பொடியும் மலரும் தூங்கணும்னு ஒரு ஐதீகம். ஐயப்பன் வாவரோடு செல்லும்போது அவர் தொழுவதற்கு தண்ணி இல்லை. அதனால் அங்கே ஐயப்பனால் ஏற்படுத்தப்பட்ட கிணறும் குளமும், அதில் மஞ்சப்பொடி தூவுவார்கள். அதுக்கு தான் மஞ்சப்பொடி எடுத்து போகிறது, தண்ணி கெடாமல் இருக்கிறதுக்காக மஞ்சப்பொடி எடுத்து போகிறது. பொடியும் மலரும் தூவி கரிமலை இறங்கி சிறியான வட்டம் சென்று வலியான தாவலம் கடந்து பம்பையில் குளிக்கணும். பம்பையில் கண்டிப்பாக குளிக்கணும். பிராமண தர்ஷனை கொடுக்கணும். மூதாதையர்களுக்கு தவசம் கொடுக்கறது என்பது திதி. அங்கே ஐயர்கள் இருப்பார்கள். எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். பெரியதோ சக்தி நடத்தணும்.
அதுக்கப்புறம் நீலிமலைக்கு சவிட்டணும். நீலிமலை என்பது முறையான நீலிமலை, பிள்ளையாரை சந்திக்க முடியாத மலை. இது பிள்ளையாரை சந்தித்து போகுவதற்கும் ஒரு பாதை இருக்கிறது, அதுவும் நீலிமலை வழியாக போகும். முறையான நீலிமலையை பார்த்து அதற்கு அடுத்தாறு போன்று வரும், எல்லாம் சேர்ந்து ஒன்றாக சந்திக்கும். அப்பாச்சிக்குழி, இப்பாச்சி மேடு, அங்கே தேவதைகள் வாசம் செய்வதனால் அதுக்கு குருசாமி பாம்பு எளிய உண்டை உருட்டி கொடுப்பார். அந்த தேவதைகளுக்கு சாப்பாடு கட்டை இறக்கி வச்சுட்டு அந்த உண்டை பள்ளத்தில் போட்டுட்டா அது தேவதைகள் ஒரு நாம் செய்யக்கூடிய காணிக்கை. பிறகு அப்பாச்சிக்குழி, இப்பாச்சி மேடு தான் கடந்து வழிநடை பகவதியை பஜனையாக பூஜித்து கொண்டு, அங்கே வழிநடை பகவதியும் இருக்குது, மலைநடை பகவதியும் இருக்குது. பஜனையாக பூஜித்து கொண்டு அது போகணும். அது சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பான்னு சில பாட்டுகள்லாம் சொல்லி போகணும். அப்புறம் சபரி பீடம் போகணும், சரங்குத்தி போகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் காவல் கருப்பண்ணனை போகணும். காவல் கருப்பண்ண சாமி பொண்ணு 18ஆம் படி ஏறணும். அப்புறம் கன்னிமேல் கணபதியை கைதொழணும். கன்னிமேல் கணபதி என்பது ஸ்ரீ ஐயப்பனுக்கு கன்னி மூலையில் இருக்கிறதுனால தான் அதுக்கு கன்னிமூலை கணபதி பகவான். பம்பையில் இருக்கிறதெல்லாம் கன்னிமூலை கணபதி பகவான் அல்ல. அங்கு கணபதி பகவானை ஏன் தன்னுடைய கன்னிமூலையில் வைத்து கொண்டார் என்றால், வரும் பக்தர்களுக்கு ஆனை ஒன்றும் செய்யக்கூடாது, இந்த யானை மூலமாக ஆபத்துகள் வரக்கூடாது என்பதற்காக அந்த ஆனை பகவானை கன்னிமூலையில் வைத்து கொண்டார். காட்டிலே புலி ஒன்றும் செய்யக்கூடாது என்பதற்காக ஆசனமாக வைத்து கொண்டார். புலி வாகன பிரபு அவர், புலியை வாகனமாக வைத்து கொண்டார். அங்கு ஃபயர், தீ பிடிக்கக்கூடாது என்பதற்காக அக்னியை தன் வசப்படுத்தி வைத்து கொண்டார். சர்ப்பம் ஒன்றும் செய்யக்கூடாது, பாம்பு எதுவும் செய்யக்கூடாது என்பதற்காக அந்த கோயில் நீங்கள் மேலே சென்றால் அதை வணங்கித்தான் வர வேண்டும். கன்னிமூலை கணபதி அப்படின்னு சொல்வதற்கு அங்கு தேங்காய் உடைப்பது போன்றது வந்ததெல்லாம் எதுவும் இருக்காது. கணபதிக்கிட்ட கட்டை காட்டிட்டு மறுபடியும் பகவான்கிட்ட வந்து பகவானை தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணி கட்டை காட்டணும், ஐயா நாங்கள் மெட்ராஸ்லேருந்து வரோம், பாம்பேலேருந்து வரோம், கல்கட்டாவிலேருந்து வரோம், இதோ பாருங்கள் இந்த கட்டு சுமந்துன்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி கை கூப்பிட்டுட்டு சாமியை வணங்கிட்டு, இப்போ ஏற்கனவே பிள்ளையாரை பார்த்துட்டு தான் ஐயப்பனை பார்க்க வேண்டியிருந்தது எங்கள் காலத்திலலாம். இப்பொழுது வந்து ஐயப்பனை பார்த்துட்டு தான் பிள்ளையாரையும் நாகராஜ பிறவியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அதை பார்த்துவிட்டு பின்பக்கம் வழியாக இறங்கி கட்டி இறக்கி வைத்து விட வேண்டும். அதன் பிறகு குருசாமி அவர்கள் ஐதீகமாக அதுக்கு நெய் தேங்காய் எப்படி திறப்பது, நெய் அபிஷேகம் எப்படி செய்வது, இப்போ நெய் அபிஷேகம்லாம் மாற்றி விட்டார்களாம். இப்போது 25,000 பேர் வரலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லா வயதிலும் வரலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பரிசோதனை செய்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு நல்லது தான். 25,000 பேர் என்பது குறைவு தான், அதிகமாக வருவார்கள். கோடிக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இடத்திலே 25,000 என்பது சாதாரணமானது தான். இருந்தாலும் பகவானை பார்ப்பதற்கு கேரள அரசாங்கம் இது செய்திருக்கிறது என்றால் ஐயப்ப பக்தர்களெல்லாம் நிச்சயமாக சந்தோஷப்பட வேண்டும். நெய் அபிஷேகம் முடித்துவிட்டு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முதல் வருஷம் போகின்றவர்களும் மற்றவர்களும் கண்டிப்பாக மகர விளக்கு என்ற ஜோதியை பார்க்க வேண்டும். அந்த மகர மாதம் என்பது கேரளாவுக்கு தை மாதம். அந்த மாதத்தில் தெரிவது தான் விளக்கு என்று சொல்வார்கள். அவர் நாம் ஜோதி என்போம், மகர விளக்கு. அந்த ஜோதி தரிசனத்தை பார்த்துவிட்டு நெய் அபிஷேகத்தை முடித்துவிட்டு வீட்டுக்கு வர வேண்டும். அது எந்த பாதையில் வருகிறோமோ, எந்த பாதையை அவர்கள் வழிவிடுகிறார்களோ தெரியாது. வீட்டுக்கு வந்து கட்டு பிரித்து அதில் என்னென்ன நெய் மற்ற பொருள்கள் எல்லாம் வைத்து தீபாராதனை செய்து விட வேண்டும். இது வந்து சபரிமலை யாத்திரையினுடைய முக்கியமான சிலதுகள். சபரிமலையினுடைய யாத்திரை பெருவழிப்பாதை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் 3 நாள் ஆகும். அந்த அளவுக்கு அந்த பெருவழிப்பாதையிலேயும் பம்பையிலேயும் சன்னிதானத்திலேயும் அப்பேற்பட்டது இருக்குது. ஏற்கனவே பஸ்பகுளம் இருந்தது, அந்த பஸ்பகுளத்தில் தான் குளிக்க வேண்டும். இப்போது பஸ்பகுளத்தையே மாற்றிவிட்டார்கள். 18ஆம் படி கல்லிலே இருந்தது, அந்த கல்லை இப்போ மூடிவிட்டார்கள். கணபதி பகவானை பார்த்துவிட்டு பகவானை பார்க்க முடியவில்லை. இப்போது பகவானை பார்த்துட்டு தான் கணபதியை பார்க்க வேண்டியது. இப்படி ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே வருவதனால் விரத பலத்தை மட்டும் மாற்றிவிடாதீர்கள்.
விரத பலம் எப்பொழுதும் 41 நாள் விரதம் இருக்க வேண்டும். மொத்தமான விரதமே கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 7ஆம் தேதி வரையிலும் 67 நாட்கள் அதற்கு மொத்தமான விரதம். 67 நாட்களும் இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். நானெல்லாம் 50-60 வருடம் 67 நாள் விரதம் இருந்தவன். அதனால் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் நல்ல பலனுண்டு. சபரிமலைக்கு செல்லுங்கள். ஸ்ரீ தர்ம சாஸ்தாவை வேண்டி வணங்குங்கள். தர்மசாஸ்தாவிடம் ஒரே குறிக்கோளுடன் கல்யாணம் நடக்க வேண்டும், குழந்தை பிறக்க வேண்டும், ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும், வீடு வாங்க வேண்டும், மனை வாங்க வேண்டும், வண்டி வாங்க வேண்டும் என்ற ஏதாவது ஒரு குறிக்கோளோடு சென்று சாமி தரிசனத்தை செய்துவிட்டு வந்தீர்களே ஆனால் 41 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நன்மையை செய்வார் என்பதை உண்மையாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதை நான் அனுபவித்தவன். நான் மாலை போட்டு விரதம் இருந்து கொண்டு இருக்கும்பொழுது சில வருடங்கள் சென்ற பின்பு எனக்கு அரசு உத்தியோகம் கிடைத்தது என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதனால் பகவானை நம்பினவர்கள் பகவான் கைவிட மாட்டான் என்பதை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, என் குருநாதனே சரணமையப்பா. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டுக்கொள்ள வேண்டும். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டுக்கொள்வதற்கு ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி விரதம் ஆரம்பிக்க வேண்டும். விரதம் ஆரம்பித்த மறுநாள் துளசி மாலை அல்லது சந்தன மாலை வாங்கி கொள்ளணும். 2 வேஷ்டி, 2 துண்டு, 2 சட்டை. காலையில் குளித்து விட்டு அதை காய போட்டு விட வேண்டும். சாயங்காலம் நனைத்து குளித்து விட்டு காயப்பட வேண்டும். இப்படி 2 செட்டு வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். மாலையை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். மாலையிலே ஆடம்பரம் கூடாது. வெள்ளி மாலை, பவுன் மாலை அதெல்லாம் மையப்படுத்தக்கூடாது. துளசி மாலை அல்லது சந்தன மாலை, எளிமையாக மாலையை அணிந்து கொண்டு வர வேண்டும் என்பது ஐயப்பனுடைய ஐதீகம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி காலையில் குளித்து விட்டு அம்மா அப்பா காலையில் ஊர்ந்து கும்பிட்டு விட்டு மாலையை தண்ணியில் நினைக்கணும். பாலில் நினைக்கணும், அதில் நினைக்கலாம் கூடாது. தண்ணியில் நினச்சாலே போதும். எந்த கோயிலில் குருசாமி மாலை போடுகிறாரோ அந்த கோயிலுக்கு கணபதி பகவானை முதலில் விழுந்து கும்பிட்டு விட்டு, பிறகு சாமியை ஒரு தரம் விழுந்து கும்பிட்டு விட்டு, பிறகு குருநாதரை ஒரு தரம் விழுந்து கும்பிட வேண்டும். சாமியே சரணமையப்பா, என் குருநாதனே சரணமையப்பா என்று சொல்ல வேண்டும். கன்னிசாமிகளெல்லாம் அவசரப்படாமல் முதல் மாலை போட்டுக் கொள்கிறார்கள். பயத்தினாலே சரணத்தை கூட சொல்ல முடியாமல் போய்விடும். அதனால் முதலிலே மகா கணபதி பகவானே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, எங்குருநாதனே சரணமையப்பா என்று சொல்லி குருசாமி காலில் மாலை போட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு குருசாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். அதன் பிறகுதான் மற்றவர்கள் அம்மாவோ அப்பாவோ இருந்தால் கூட உங்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி கொள்ளலாம். ஆனால் மாலை போடுவதற்கு முன்னாடி அம்மா அப்பாவனுடைய காலில் விழுந்து கும்பிட்டு விட்டு மாலை போடுவோம். அது வீட்டிலேயே செய்து விட்டும் வரலாம், கோயிலை அழைத்து கொண்டு செய்யலாம். மாலை போடும்போது சரணங்கள் எப்படி கூப்பிட வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது. கன்னிசாமிகளெல்லாம் மாலை போட்டு கொள்ளும்போது சரணம் கூப்பிடுவார்கள். அதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளாலும் எப்படி கூப்பிட வேண்டும் என்றால், மகா கணபதி பகவானே, சாமியே, எங்குருநாதனே, பொன்னம்பல வாசனே, சபரிகிரி வாசனே, சாந்த ஸ்வரூபனே, சத்குரு நாதனே, மகாராஜ பிரபுவே, மணிகண்ட பிரபுவே, 18ஆம் படியோனே, இப்படி சாமியை மட்டும்தான் சரணத்தை நாம் சொல்லி கூப்பிட வேண்டும். மற்றபடி மாரியாத்தா மகனே, பொறையாத்தால் பேரனே அதெல்லாம் என்று சரணத்தில் கூப்பிடக்கூடாது. ஐயப்பனை மட்டும்தான் கூப்பிட வேண்டும். அதற்காகத்தான் 18ஆம் படி அணி சர்க்குருநாதனே, என் குருநாதனே, சேவிப்போர்க்கு ஆனந்த மூர்த்தியே, புலிவாகன பிரபுவே, பொன்னம்பல வாசனே, சபரிகிரி வாசனே, சாந்த ஸ்வரூபனே, சத்குரு நாதனே என்ற சரணத்தை தான் கூப்பிட வேண்டும். மற்ற சரணங்கள் எல்லாம் எதற்கும் எடுபடாது. அதற்காக சரணத்தை முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு விரதத்தை நீங்கள் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 22ஆம் தேதி புறப்படுகிற வள்ளி விரதம் அனுசரித்து இருமுடி கட்டிக்கொண்டு அதன் பிறகும் விரதம் இருக்க வேண்டும். விரதத்தை நடுவில் விடக்கூடாது. உங்களுக்கு 67 நாள் விரதம் இருக்க வேண்டும். கன்னிசாமிமார்கள் முடிந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் இருப்பது நல்லது. தவிர்க்க முடியாதவர்கள் 41 நாள் விரதம் இருந்து 41ஆவது நாள் சபரிமலையில் இருக்க வேண்டும்.
10 நாள் விரதம் இருந்துவிட்டு இருமுடி கட்டி கொண்டு சபரிமலைக்கு சென்று விட்டு நான் மண்டலம் போய் வந்தேன் என்று பெருமையாக சொல்லக்கூடாது. மண்டலம் என்பது சபரிமலையிலே 41 நாள் அங்கு விசேஷம், அதுதான் மண்டலம். அந்த மண்டலத்துக்கு அங்கே இருந்து சாமி தரிசனம் செய்து நெய் அபிஷேகம் செய்தால் நான் மண்டலத்துக்கு சென்று வந்தேன், ஒரு முறை சபரிமலைக்கு போய் வந்தேன் என்று தைரியமாக சொல்லலாம். இடையிலே 10 நாள் விரதம், 15 நாள் விரதம், 20 நாள் விரதம் என்று கன்னிசாமிமார்கள் கண்டிப்பாக செல்லக்கூடாது. அதை செல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நாட்களை நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் பிறகு இருமுடி கட்டுவதற்காக குருசாமி அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள். நீங்கள் இருமுடி கட்டுவதற்கு 2 நாள் முன்னாடியே இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இருமுடி பை 2 சின்ன பை, ஒரு பெரிய பை. சின்ன பை ஒரு பகவானுக்கும் முன்முடியில் வைக்கிறதுக்கு, பின்முடியில் உங்களுக்கு சாப்பாட்டு சாமான்கள் வைப்பதற்கும், அதுக்கு பேர் இருமுடி. அந்த முடியை குருசாமி அவர்கள் தேங்காயை உங்கள் கையில் கொடுப்பார். கையில் கொடுப்பதற்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சரணம் கூப்பிட்டு விட்டு நமஸ்காரம் செய்து விட்டு, அங்கே இருக்க ஐயப்ப மடம் விழா பிள்ளையார் படம் வைத்து தான் செய்வார்கள். விழுந்து கும்பிட்டு விட்டு குருசாமி ஒரு தரம் விழுந்து கும்பிட்டு விட்டு அவரிடம் விபூதி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்னாடி அம்மா அப்பா அல்லது அண்ணன் அண்ணி பெரியவர்கள் அத்தை மாமா போன்றவர்கள் வந்து அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளலாம். இது கன்னிசாமிமார்கள் அவசியம் செய்யக்கூடியது. அதன் பிறகு கையில் சந்தனத்தை கொஞ்சம் கொடுப்பார்கள். அதை தடவி கொண்டு அவர்கள் கொடுக்கின்ற தேங்காயை கையிலே வாங்கி வேண்டி கொண்டு நல்ல முறையிலே என்னுடைய தரிசனத்துக்கு பகவான் ஸ்ரீதர்ம சாஸ்தா நல்லது செய்ய வேண்டும் என்று என்ன வேண்டுக்கென்று செல்கிறீர்களோ அதை இங்கேயே வேண்டிக் கொள்ள வேண்டும். வேலை கிடைக்க வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும், குழந்தை பிறக்க வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும், ஏதாவது ஒரு குறிக்கோளை கையில் தேங்காயை வைத்து கொண்டு பகவானிடம் வேண்டிவிட்டு குருசாமியிடம் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு அவர்கள் கண்ணை திறந்து தண்ணியால் தேங்காயை கழுவிட்டு நெய் ஊற்ற சொல்வார்கள். நெய் ஊற்றும் போது விளக்குக்கு ஒரு சொட்டு நெய்யை ஊற்றிவிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து தேங்காயில் நெய் நிரப்ப வேண்டும். நிரப்பி குருசாமி அவர்கள் இருமுடி கட்டி தலையிலே உங்களுக்கு ஏற்றி விடுவார்கள். தலையில் ஏந்து விடும்போது தலையில் ஒரு துண்டை கட்டி கொள்ள வேண்டும். வெறும் முடியில் பெட்ஷீட்டோடு வைக்கக்கூடாது. ஒன்று பெட்ஷீட்டில் வைப்பார் குருசாமி, அல்ல கம்பிளியில் வைப்பார். அப்படி வைத்தாலும் கூட இந்த முடி மேலே அதை வைக்காம முடியை மறைப்பதற்கு. ஏன்னா தலையிலே துண்டை கட்டி கொண்டால் மேடு ஏறும்போதும் இறங்கும் போதும் வழுக்காது. தலையில் வச்சிருக்கக்கூடிய இருமுடி வழுக்கி கீழே விடாது. அதனால் தலையிலே துண்டை கட்டி கொள்ள வேண்டும். அப்படி கட்டி கொண்டு தலையிலே இருமுடி வைத்த பிறகு கோயிலை சுற்றி வர சொல்வார். அப்பொழுது இருமுடி கட்டி விட்ட பிறகு கூப்பிடுகின்ற சரணங்கள் வேறு. சாமியே, எங்குருநாதனே, பொன்னம்பல வாசனே, சபரிகிரி வாசனே, கட்டுங்கட்டி சபரிமலைக்கு கட்டுங்கட்டி, இப்போ போனால் சாமியை பார்க்கலாம், இப்போ போனால் அப்படி என்று சரணத்தை தொடங்க வேண்டும். அதற்கு முன்னாடியே நீங்கள் மாலை போட்டு கொண்டு இருக்கும் பொழுது, விரதம் இருக்கும் பொழுது ஐயப்பமார்கள் யாரை பார்த்தாலும் சரிதான், அவர்களுக்கு சாமி சரணம் என்ற ஒரு சொல்லை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். காலையிலே விழுந்து கூப்பிட வேண்டியிருந்தால் கோயிலில் விழுந்து கும்பிடுங்கள். ரோட்டிலெல்லாம் பார்த்தாலும், பஸ்ஸிலே பார்த்தாலும், வண்டியிலே பார்த்தாலும் சாமி சரணம் என்ற ஒரு மரியாதையை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். செல்யூட் அடித்து விட்டு செல்லக்கூடாது. சாமி சரணம் என்ற ஒரு வார்த்தை சொன்னாலே அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நடந்து போகின்றவர்கள் கைகளை கூப்பி சாமியை சரணமையப்பா என்று சொல்லலாம். இப்படி விரத காலத்தில் பாய் போட்டு, புதுசாக பாய் இருந்தால் அது போட்டு படுக்கலாம், புது பெட்ஷீட் இருந்தால் போட்டு படுக்கலாம், தலைகாணி போட்டு படுக்கக்கூடாது, ஷேவ் செய்யக்கூடாது, தாடி வளர்க்க வேண்டும், கட்டிங் செய்யக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. இவைகளெல்லாம் கண்டிப்பாக அனுசரிக்க வேண்டும். இருவேளையும் குளிக்க வேண்டும், காலை மாலை குளிக்க வேண்டும், காலை மாலை பகவானுக்கு தீபாராதனை செய்ய வேண்டும். ஒரு வேளை சாப்பிடலாம், தொழிலுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டு கொள்ளலாம். இப்படித்தான் விரதம் இருக்க வேண்டும். வீட்டுகளுக்கு உள்ளவர்கள் மிக அருகிலே செல்லாமல் அவர்களை பார்க்காமல் இருப்பது நல்லது. தெய்வாதீனமாக பார்ப்பது அது வேறு. வீட்டில் இருக்கின்றவர்கள் அப்படி இருந்தால் 2 நாள் கோவிலே சென்று படுத்துக்கொள்ளலாம். இல்லை ஐயப்பன் எல்லாம் தங்கியிருப்பார்கள், அங்கு போய் படுத்துக்கொள்ளலாம். இது விரத முறையை அனுப்பிக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் சிகரெட் பிடிக்கவோ போதை வஸ்து சாப்பிடவோ கூடாது. அந்த விரதம் என்றால் விரதம் பரிபூரணமாக அனுபவித்து சபரிமலைக்கு சென்றால் நம்மளுடைய குடும்பம் நன்றாக விளங்கும், வேலை கிடைக்கும், எல்லாமும் லாபம் வரும், எல்லா தொழிலிலும் லாபம் வரும், வெளிநாட்டு யோகம் சித்திக்கும், சந்தோஷமாக வாழலாம்,
ஒரு முறை சென்று பாருங்கள். விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்வது என்பது அவ்வளோ ஒரு கடினமானது தான். இருந்தாலும் அந்த மாலை போட்ட பிறகு அந்த கடினம் தெரியாது. இது இருமுடி கட்டி புறப்படும் பொழுது எல்லோரும் கும்பலாக இருமுடி கட்டி புறப்படுவார்கள். தலையில் அந்தந்தும் கோயிலை சுற்றி வந்துவிட்டு பஸ்ஸிலேயோ ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்துவிட்டு எரிமேலி என்ற ஊருக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் போட்டுக்கொண்டு இருக்கின்ற மாலை ஐயப்பனுக்கு, நீங்கள் செல்லும் ஊர் சபரிமலை, கேரளாவில். அதனால் மற்ற எந்த கோயிலுக்கும் போகாமல் எரிமேலி என்ற ஒரு இடம், அங்கே பேட்டை சாஸ்தா கோயில் இருக்கிறது, அந்த சாமியை போய் தரிசனம் செய்ய வேண்டும். அங்கு பேட்டை துள்ளல், பேட்டை அடித்தல் வேறு, பேட்டை துள்ளல் வேறு. அங்கு கன்னிசாமி அவர்களெல்லாம் பஸ்ஸில் போகும்போதே கூட பார்க்கலாம் அவர்கள் எப்படியெல்லாம் துள்ளி ஆடுகிறார்கள், எப்படி சாமி தீர்த்தம் ஐயப்ப தீர்த்தம் போடுகிறார்கள் என்று தெரியும். குருசாமி அவர்கள் நல்லெண்ணெய் கொடுப்பார்கள் கையிலே, அதை தலையிலையும் உடம்புலையும் தடவி கொண்டு கருப்பு சிகப்பு மஞ்சள் என்ற பவுடரையும் மேலே தடவி விடுவார்கள். அதையும் தடவி கொண்டு கன்னிசாமி அவர்களுக்கு ஒரு சரம் ஒன்று கொடுப்பார்கள். அந்த சரத்தையும் கையில் வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஐயப்பனுக்கு எங்கு கோயில் கட்டுவது என்று கேட்கும் பொழுது அவர் ஒரு சரத்தை அம்பை விட்டாராம். அந்த அம்பு, அந்த சரம் போய் விழுந்த இடம் சரங்குத்தி. அந்த சரங்குத்தியில் கொண்டு போய் இவர்கள் இப்போ எரிமேலியில் கொடுக்கக்கூடிய அந்த அம்பை நீங்கள் சரங்குத்தி என்ற இடத்திலே கொண்டு போய் குத்த வேண்டும். அதை தங்கள் சைடு பையில் வைத்து கொள்ளலாம். சைடு பையில் வைத்துக்கொண்டு ஒடியாமல் செல்லலாம். அது பத்திரமாக குருசாமி அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். எரிமேலி பேட்டை துள்ளிவிட்டு பெருவழி பாதையாக செல்ல வேண்டும். பேட்டை எடுத்துவிட்டு நீங்கள் டவுன் பக்கம் செல்லக்கூடாது, காட்டு வழியாகத்தான் செல்ல வேண்டும். எரிமேலி பேட்டை சொல்லிவிட்டு காட்டு வழியாக செல்ல வேண்டும். காட்டு வழியாக செல்லும் பொழுது உங்களுக்கு காலகட்டி ஆசிரமம் வரும். அங்கு கட்டை இறக்கி வைத்து விட்டு தேங்காய் ஒன்று வெடி வழிபாடு நடத்துவார்கள். தேங்காய் உடைப்பார்கள். அங்கே ஒரு தேங்காய் உடைக்க வேண்டும். மற்றபடி நெடுக எதுவும் தேங்காய் உடைக்கக்கூடாது. கோயிலிலே ஒரு தேங்காய், வீட்டில் புறப்படும் போது ஒரு தேங்காய் உடைத்தீர்கள். ஆனால் கோயிலில் இருமுடி கட்டினால் அங்கு ஒரு தேங்காய் உடைக்க சொல்வார்கள். அது பொதுவாகவும் உடைக்கலாம். அதோடு எரிமேலியில் தான் போய் பேட்டை சொல்லி புறப்படும்போது பேட்டை அந்த கோயில் அங்கே உடைப்பார்கள், பார்க்கலாம். நீங்கள் பேட்டை சொல்லிவிட்டு சபரிமலைக்கு புறப்படும் போது தலையிலே கட்டை வைத்து கொண்டு அடிக்கக்கூடிய இடம் அது. அடித்து விட்டு பெருவழி பாதையிலே சாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியே இப்போ போனால் சாமியை பார்க்கலாம். சாமி சரணம் ஐயப்ப சரணம், ஏற்றி விடையா இறக்கி விடையா என்று சரணம் சொல்லிக்கொண்டே போக வேண்டும். ஏற்றி விடையா இறக்கி விடையான்னா வாழ்க்கையில் உயர்த்தி விடையா, அகந்தையை இறக்கி விடையா என்று பொருள். கல்லு முள்ளும் காலுக்கு மெத்த, இப்போ போனால் சாமி. கல் முள்ளும் காலுக்கு மெத்தன்னு சொன்னாங்க. அங்கே இருக்கக்கூடிய கல் முள்ளும் மெத்தையாகாது. கல் போன்று ஒரே இடத்தில் நீங்கள் மலை மேலே ஏறும்போது பார்க்கலாம், பெரிய கல்லெல்லாம் இருக்கும். அது பல ஆயிரம் ஆண்டுகளாக அப்படியே இருக்கும். அது போன்று வாழ்க்கை இல்லாமல் முள் போன்று சுருக்கு என்று குத்தாமல் எங்களுடைய வாழ்க்கையை மெத்தை போல ஆக்கிவிடையா என்ற அர்த்தத்தில் தான் அது உதவும். அதனால் அங்கு ரெண்டு விதத்துக்கும் அதுவும் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. அக்கம் பக்கம் பார்க்காதே, இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்காதே. மிருகங்கள் இருக்கும் என்பதற்காக அல்ல, உங்களுக்கு பார்க்கக்கூடாது என்பதற்காகலாம். அசிங்கப்பட்டதெல்லாம் இருக்கும், பல்வேறு வித காரணங்களாக இருக்கும். அவைகளெல்லாம் பார்க்காமல் அக்கம் பக்கம் பார்க்காதே, இடமும் வளமும் பார்க்காதே. சாமியே ஐயப்பா, ஒரே குறிக்கோள் தான். ஒரே குறிக்கோளோடு சாமியை கும்பிட்டு கொண்டு இருமுடி எடுத்துக்கொண்டு தலையில் வைத்துக்கொண்டு அழுதைக்கு வருவீர்கள். அழுதிகள் வந்தவுடனே நான் கல் எடுப்பது பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கன்னிசாமிக்கு தெரியவில்லை என்றால் மறுபடியும் ஒரு தரம் சொல்லுகிறேன். அழுதையில் குளிப்பதற்கு முன்னாடி ஒரு இலையை பறித்து அலம்பி விட்டு கரை மேல் வைத்து விட்டு முதல் முங்கலையே முங்கி ஒரு சின்ன கல்லாக எடுத்து அந்த இலை மேல் வைத்து விட்டு பிறகு குளித்து விட்டு அந்த இலையுடன் சேர்த்து வேஷ்டிகள் முடிந்து கொண்டு திரும்பி கல்லிடும் குன்றுன்னு ஒரு இருமுடி கட்டி ஏஞ்சி செல்லும் பொழுது கல்லிடும் குன்று, இந்த கல்லெல்லாம் கொண்டு போய் வைப்பார்கள். அது குருசாமி சொல்லிக் கொடுப்பார். அங்கே கல்லிடும் குன்று எதற்காக வந்தது அப்படியெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அதுக்கப்புறம் அழுதையில் ஏற்றம், அழுத மேடு, அழுத இறக்கம், இஞ்சிபாறை கோட்டை, இந்த இடமெல்லாம் வரும். அதை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்வது நல்லது. நான் சொல்லும் இந்த பாட்டை நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டு வைத்து கொண்டீர்களானால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை பூரா சபரிமலைக்கு செல்லும் போதெல்லாம் அந்த பாட்டு உங்களுக்கு வழி நடக்க உதவும். எரிமேலி பேட்டை துள்ளி கோட்டைப்படி ஆஸ்தானமும் கடந்து பேரூர் தோட்டில் நீராடி
ஐயனுடைய காலை கட்டி வனம் சென்று அழுதியில் குளித்து கல் எடுத்து கல்லிடும் குண்டேறி கல்லிட்டு வலம் திரித்து அது ஏற்றமேறி அழுதை இறக்கம் இறங்கி இஞ்சி பாறை கோட்டை இளவந்தோடு தான் கடந்து கரிமலை முகடு சென்று கிணமும் குளமும் தோண்டி பொடியும் மலரும் தூவி கரிமலை இறக்கம் இறங்கி சிறியான வட்டம் சென்று வலியானை தாவலம் கடந்து பம்பையில் குளித்து பெரியதோர் பிராமண திருஷ்டனையும் கொடுத்து பெரியதோர் சக்தியும் நடத்தி குருகுல்மாரை வர்ணித்து கொண்டு நீலிமலைக்கு சவட்டி அப்பாச்சி குழி இப்பாச்சி மேடு தான் கடந்து வழிநடை பகவதி பஜனையாக பூஜித்து கொண்டு சபரிபீடம் தான் சென்று சரங்குத்தி ஆள் கடந்து காவல் கருப்பண்ணனை கடந்து பொண்ணு 18ஆம் படி ஏறி சூடகுண்டம் தான் கடந்து அக்னிகுண்டம் தான் கடந்து கன்னிமேல் கணபதியை கைதொழுது கொண்டு நாகராஜ பிரபுவை கடந்து பூமி பிரபஞ்சன் பூலோகநாதன் சேவிப்போர்க்கு ஆனந்தமூர்த்தி தங்க புலியாசனத்தில் அமர்ந்து வெள்ளி புலியாசனத்தில் திருக்கால் ஒன்றும் எங்கள் ஐயன் ஐயப்ப சாமியே சரணமையப்பா என்ற பாடலை நீங்கள் எழுதி வைத்து கொண்டு மனப்பாடம் செய்து கொண்டீர்களானால் வழியில் எந்தெந்த இடம் வரும், அடுத்த இடம் எது, அடுத்த இடம் இது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி வரும்போது கல்லிட்டு விட்டு அழுது ஏற்ற மாரி அழுது இறக்கம் இறங்கி இஞ்சிபாறை கோட்டை இளவந்தோடு தான் கிடந்து கரிமலை கோட்டை கரிமலை மேடு அங்கே கிணமும் குளமும் தோண்டி பொடியும் மலர்ந்து அங்கே கிணறும் குளமும் இருக்கும். அது எதற்காக அங்கே ஏற்படுத்தினார்கள் என்றப்போ சென்ற வீடியோவில் நான் சொல்லியிருக்கின்றேன். மஞ்சள் பொடியை கொடுப்பார்கள் தண்ணி கெடாமல் இருப்பதற்கு, புஷ்பம் கொடுப்பார்கள் கமகம என்ற வாசனையாக இருப்பதற்காக. அங்கே அந்த கிணற்றில் நாம் அதை போட வேண்டும் என்று குருசாமி சொல்லிக் கொடுப்பார். கரிமலை இறக்கம் இருக்கு சிறியான வட்டம், சின்ன சிறியானை வட்டம், வலியான தாவலம்னா இந்த ஆணைகள் எல்லாம் அங்கே உலாவக்கூடிய படுத்து உறங்கக்கூடிய இடம். அங்கே சாமிமார்கள்லாம் தங்கி பஜனை எல்லாம் செய்வார்கள். அதுக்கப்புறம் பம்பைக்கு செல்ல வேண்டும். பம்பையிலே குளித்து பம்பையில் குளிக்கணும். பிராமணருக்கு ஒரு தட்சணை கொடுக்கணும். அங்கே தவசம் கொடுக்குற மாதிரி ஐயர் உட்காந்துருப்பாங்க. உங்கள் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ ஏதாவது ஒரு பேரை சொல்லி யாருக்கோ சொல்லி தவசத்தை கொடுத்துட்டு குளிச்சுட்டு சக்தியும் நடத்தி உங்களால் முடிந்த அளவுக்கு பம்பையிலே சமையல் செய்து சாப்பிட வேண்டும். சக்தி என்பது அதுதான், பம்பா சக்தி என்று சொல்வார்கள். சாப்பிட்டு விட்டு மார்கழி மாதம் உங்களுக்கு 23ஆம் தேதி நீங்கள் கட்டி நிறுத்தீர்கள். ஆனால் ஒரு வாரம் எப்படியும் சபரிமலைக்கு செல்ல ஒரு வாரம் 8 நாள் ஆகிடும். எருமையில் ஒரு நாள் தங்கணும், அழுதியில் ஒரு நாள் தங்கணும், கரிமலையில் ராத்திரியில் ஒரு நாள் படுக்கணும், பம்பையில் ஒரு நாள் படுக்கணும், சன்னிதானத்தில் ஒரு நாள் படுக்கணும். இப்படி ஒவ்வொரு ராத்திரியும் படுத்து எழுந்து குளித்து பூஜை செய்துவிட்டு பஜனை செய்து கொண்டு தான் புறப்பட வேண்டும். பம்பையிலே கண்டிப்பாக பம்பையில் சில பேர் குளிக்காமல் கூட வந்து விடுவார்கள். கண்டிப்பாக பம்பையிலே குளிக்கணும், பிராமண தர்ஷினி கொடுக்கணும், சத்தியம் நடத்தணும். அங்கே இந்த இலையை எடுக்க சொல்வார்கள். கன்னிசாமிமார்களை தான் சொல்வார்கள். பெரும்பாலும் இலையை எடுத்து தலையிலே வைத்து கொண்டெல்லாம் ஆட வேண்டிய அவசியமில்லை. அது அப்படி ஆடக்கூடாது. இலையிலேயே பெறலும் கூடாது. இலையை சாமியே சரணயப்பா சாமியே சரணயப்பா என்று சொல்லி அந்த இலையை எடுத்துக்கொண்டு போய் ஓரமாக வைத்துவிட்டு கைகால் ஆளுமை கொண்டு வந்து கட்டு ஊந்து விட்டுட்டு கட்டு அடுக்கி வைத்திருப்பீர்கள். இருமுடி கட்டு. குருசாமியிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள வேண்டும். அங்கே இலை எடுப்பதற்கு போட்டியில் கன்னிசாமிகள் ஆளுக்கு 10 இலை 5 இலை என்று எடுக்கலாம். குருபாக செல்பவர்கள் சமைத்து சாப்பிட்டு பம்பையிலே ஒரு சக்தியை நடத்திவிட்டு தான் செல்வார்கள். அது சன்னிதானம் போடி இப்போ எப்பொழுது இல்லாமல் அதற்கு வழிவிடுகிறதோ அதை செய்ய வேண்டும். ஏன்னா பம்பையிலே இந்த வருடம் வரையிலும் அங்கே இடம் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுகிறது. எங்கள் காலத்திலலாம் 2 நாள் பம்பையில் தங்கி விளக்கு விடுவோம். அந்த விளக்கை பார்ப்பார்கள். ஸ்ரீ தர்ம சாஸ்தா பம்பைக்கு வந்துடுவார். எப்போ வருவார்னா, நாளைக்கு ஜோதி தெரியுதுன்னா இன்றைக்கே வந்துடுவார். வந்து அங்கே பம்பையில் தங்குவார். நம்ம சத்தி நடத்துகிறத பார்ப்பார், நம்ம பஜனை செய்கிறத பார்ப்பார், நம்ம விளக்கு விடுறத பார்ப்பார். அந்த விளக்கை பார்த்துவிட்டு 4 மணிக்கு அவர் புறப்படுவார். நீங்கள் பம்பையில் இன்றைக்கி ராத்திரி தங்கி இருந்தீங்கன்னா 4 மணிக்கு ஒருத்தர் குளிக்கிற சத்தம் கேட்கும் பம்பையில். கண்டிப்பாக கேட்கும். அதை நீங்கள் வாரமாக நின்று பார்க்கலாம். அவர் நடந்தே சென்று அதன் பிறகு போய் சிலையிலே உட்கார்ந்து விடுவார். அந்த சிலையிலே உட்கார்ந்த பிறகுதான் அது உயிருள்ள சிலை என்று பொருள். பந்தளத்து மகாராஜா ராஜசேகரனுக்காக அவர் பம்பையிலிருந்து நடந்தே சென்று சிலையில் உட்கார்ந்த பிறகு அவருக்கு திருவாபரணமெல்லாம் சாத்தி தீபாராணி செய்யும் போது தெரிகின்ற ஜோதி தான் ஸ்ரீ தர்மசாஸ்தாவினுடைய விளக்கு. அதனால் பம்பையில் குளித்து பிராமண தட்சிணம் கொடுத்து சக்தியும் நடத்தி நீலிமலைக்கு போகணும். நீலிமலை வழியாக போகணும். நீலிமலை எதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. அப்பாச்சிக்குழி பாச்சி மேடில் குருசாமி பம்பையிலே உங்களுக்கு அப்பாச்சிக்குழி பாச்சி மேடில் தேவதைகளுக்கு உண்டை உருட்டு கொடுப்பாங்க. அது அரிசி மாவில் வெல்லம் போட்டு உண்டை உருட்டு கூட அந்த உண்டை தேவதைக்கு செலுத்தி விட்டு சபரிபீடம் சார்ந்து சரங்குத்தி, இந்த சரங்குத்தி என்ற இடம் வரும்போது உங்களுக்கு எரிமலையிலே கொடுத்த சரத்தை நீங்கள் சரங்குத்தியில் குத்தி விட வேண்டும்.
சரங்குத்தியில் குத்தி விட்டு அதன் பிறகு அங்கே ஒரு இறக்கமாக வரும் சன்னிதானத்துக்கு செல்வதற்கு சென்று பொண்ணு அதாவது வந்து கூட்டத்தில் சிக்கிக்கொள்ளாமலும் ரொம்ப மற்ற பக்தர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமலும் இந்த கன்னிசாமிகள் கம்பி மேலே ஏறி குதிக்காமலும் மரியாதையாகவும் முறையாகவும் நியாயமாகவும் சரணம் விழித்து கொண்டு சென்றால் பகவான் நல்ல வழியை காட்டுவார். அதற்காக அவர்கள் சபரிமலைக்கு செல்லும் பொழுது ஒரு திமிர்த்தனமாக சில பேர் சரணம் கும்பிடுவதும் ஒரு மாதிரியாக நடப்பதும் அங்கே வச்சு வைத்து கொள்ளக்கூடாது. தயவு செய்து சொல்கிறேன், ஸ்ரீ தர்ம சாஸ்தாவினுடைய பூமி உங்கள் பாதம் பட்டாலே உங்கள் பாவங்கள் எல்லாம் தீரும். திரும்பி பகவானை பார்த்தால் அதைவிட பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு தீரும். அதன் பிறகு நீங்கள் சபரி பீடம் சார்ந்திருந்து சரங்குத்தியால் கடந்து காவல் கருப்பண்ணனை கடந்து அங்கே காவல் கருப்பண்ண சாமி இருப்பாங்க, கற்பயமா சாமி இருப்பாங்க. கைதொரு தேங்காய் அடிக்க சொல்லுவார், கொடுப்பாங்க. அங்கே ஒரு தேங்காய் கொடுப்பாங்க. அப்போது எரிமேலில் ஒரு தேங்காய், காளைகட்டி அழுதியில் ஒரு தேங்காய், அழுதியில் கண்டிப்பாக ஒரு தேங்காய், காளைகட்டியில் ஒரு தேங்காய். பம்பையிலெல்லாம் தேங்காய் உடைக்கணுன்ற அவசியம் இல்லை. பம்பையில் யாரும் இது இப்போ ஏற்படுத்தி கொண்டார்கள். அது கன்னிமுல்ல கணபதி அல்ல. கன்னிமுல்ல கணபதி வந்து சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் தான் கன்னிமுல்ல கணபதி. அங்கெல்லாம் தேங்காய் அடிக்கிறதில்ல. 1ஆம் படி 2ஆம் படின்னு அடித்த காலங்கள்லாம் போயிடுது. இப்போ செவுத்தில் தான் அடிக்கணும். இருந்தாலும் அடித்து விட்டு பொண்ணு 18ஆம் படி ஏறணும். 18ஆம் படி ஏறும்போது சாமியே சரணையப்பா, சாமியே, எந்த சிந்தனையும் இருக்காது, பகவானுடைய சிந்தனை தான் இருக்கும். மாலை கலந்து விழுகிறதா, இருமுடி கலந்து விழுகிறதா, வேஷ்டி வருகிறதா என்ற இதுவே தெரியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய மனம் ஸ்ரீதர்ம சாஸ்தாவிடம் ஒப்படைத்து விடுவது மாதிரி இருக்கும். அதனால் சரணம் சாமியே சரணையப்பா, சாமியே சரணையப்பா என்று கட்டை தலையிலே வைத்து கொண்டு பகவான்கிட்ட காட்டிட்டு பின்பக்கமாக இறங்கி குருசாமி இறக்கி வைப்பார். நீங்கள் இறக்கக்கூடாது. கன்னிசாமிகள் கட்டு ஏந்தி தலையில் வச்சுக்கோ, இறக்கவோ கூடாது. ஏன்னா நீங்கள் 18 வருஷம் முடிஞ்சால் நீங்கள் தகுதி உடையவர்கள் தான். 18 வருஷம் போங்க, அது பிறகு குருசாமி ஆகிறது ரொம்ப நல்லது. இந்த 3 வருஷம் போனாலும் அது டெம்பரவரி. அதெல்லாம் 3 வருஷம் போனவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அங்கே குருசாமி அவர்கள் சன்னிதானத்திலே உங்களுக்கு கட்டை இறக்கி வைத்து தேங்காயை பிரித்து நெய்யெல்லாம் எடுத்து மஞ்ச மாதா கோயிலுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து நெய் அபிஷேகம் முடித்து விட்டு நெய்யை பிரித்து கொடுப்பார்கள். நெய் விபூதி, அதாவது இந்த பம்பையிலே 108 அடுப்புலே பஸ்பம் எடுக்க சொல்ல, அதாவது 108 அடுப்புலேயே அந்த சாம்பல் எடுக்கணும். சாமியை சரணையப்பா சொல்லி கன்னிமார்கள்லாம், இந்த கன்னிசாமிகளெல்லாம் ஒரு டம்ளர் அல்லது ஒரு தட்டு எடுத்துக்கொண்டு அங்கே மூங்கில் கட்டி ஒடித்து சின்னதாக, அதன் மூலமாக சாமியை சரணையப்பா 108 அடுப்புலேயே சாம்பல் எடுக்கணும். எடுத்து அதை குருசாமி அவர்கள் நல்ல நைஸ் துணிகள் தெள்ளி அதை விபூதியாக்கி நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்கின்ற விபூதியிலையும் கலந்து அதை பிரசாதமாக உங்களுக்கு கொடுப்பார்கள். சன்னிதானத்தில் செய்வார்கள். அதனால் நீங்கள் அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, பொறுமையாக கவனித்து கொண்டு வர வேண்டும். ஸ்ரீதர்ம சாஸ்தாவை பார்ப்பதற்கு தான் செல்கின்றீர்கள். போகின்றவர்களே மதுரை மாமதுரை அது இது என்று செல்லாமல் எரிமேலிக்கு செல்ல வேண்டும். எரிமலையிலிருந்து காட்டு வழியாக நடந்து செல்ல வேண்டும். நடந்து சென்று பம்பை வழியாக சென்று சன்னிதானத்தை அடைய வேண்டும். சன்னிதானத்தை அடைந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு, அதாவது இந்த நாளைக்கு ஜோதி தெரியுதுனாக்கா இன்றைக்கே படிக்க ஏறி சாமி தரிசனம் செய்து பின்பக்கமாக வந்து இறங்க வேண்டும். என்றால் பந்தளத்து மகாராஜா ராஜசேகரன் திருவாபரண தரிசனத்தை, அந்த திருவாபரணத்தை அணிந்த பிறகு அவருக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய வகையிலே நமக்கெல்லாம் அந்த தரிசனம் கிடைக்கிறது. அப்பொழுதுதான் அது உயிருள்ள சிலை. நிச்சயமாக சொல்கிறேன், கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டு பொங்கல் என்று அல்லது மறுநாள் என்று நீங்கள் சன்னிதானத்துக்கு சென்று ஸ்ரீதர்ம சாஸ்தாவை பார்த்தீர்களே ஆனால் நிச்சயமாக அவர் கண்ணை அசைப்பதும், இந்த கண்ணை அசைப்பதும், அந்த கண்ணை அசைப்பதும், கருப்பு மொழி ஆடுவதும் கண்டிப்பாக தெரியும். குறை விரதத்திலே சென்றீர்களே ஆனால் கழுத்தை இப்படி திருப்பி கொள்வதும் தெரியும். எனக்கு பல முறையே நான் அது போன்று சென்றிருக்கிறேன். 10 சாமிகளோடும் 20 சாமிகளோடு என்னை அழைத்து கொண்டு செல்லுங்கள், நான் வேலைக்கு போக வேண்டும், கப்பலுக்கு போக வேண்டும், வெளிநாடு போக வேண்டும் என்று வற்புறுத்துவார்கள். அவர்களுக்காக நான் செல்லும் பொழுது குறை விரதத்திலே நாம் வருகின்றோம் என்று கஷ்டப்பட்டு தான் பார்ப்பேன். கழுத்தை திருப்பி கொண்டு இருப்பதை நான் பல முறை பார்த்திருக்கிறேன். அதனால் இந்த குறை விரதமெல்லாம் இல்லாமல் முழு விரதத்தை நீங்கள் கடைபிடித்து சன்னிதானம் சென்று சாமி தரிசனம் செய்து குருசாமி அவர்கள் கொடுக்கின்ற விபூதி, நெய் இதை பத்திரமாக தீட்டு திடுக்கில்லாமல் அதை வைத்து கொண்டு அதன் பிறகு அவர்கள்
புல்மேடு வழியாக வர சொல்வார்கள். புல்மேடு வழியாகத்தான் வருவது நல்லது. ஏனென்றால் நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு சென்று மறுபடியும் பள்ளத்தில் இறங்காமல் இருப்பதற்கு மேடு ஏறி வர வேண்டும் என்று சொல்வார்கள். வரும்பொழுது பயணிக்கு வர்றது, இன்னும் சில ஊருக்கு போகிறது, மாலையை கழட்டிக்கிறது, அங்கேயே மொட்டை அடிக்கிறது, இதெல்லாம் வைத்துக்கொள்ளக்கூடாது. ஸ்ரீதர்ம சாஸ்தாவை பார்த்தால் நேராக வீட்டுக்குத்தான் வர வேண்டும். நீங்கள் ஐயப்பனை சென்று பழனி ஆண்டியாக வீட்டுக்கு வரக்கூடாது, மொட்டை ஆண்டியாகவும் வீட்டுக்கு வரக்கூடாது. வீட்டுக்கு வந்து முறையாக அதை வைத்து தீபாராணி செய்துவிட்டு குருசாமி அவர்கள் உங்களுக்கு அந்த கட்டிலை நிரப்பி கொடுக்கின்ற பொருள்களை வைத்து தீபாராணி செய்து அதை பிரசாதமாக மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதும், அந்த நெய்யை கவிச்சை இல்லாமல் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வதும் நல்லது. புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் அதை கொடுக்கலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கும் அதை கொஞ்சோண்டு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம். வேலை கிடைக்காதவர்களுக்கும் செய்யலாம். அந்த நெய் அப்போ பகவானுடைய மேலே பட்ட நெய் அது. அதனால் அவ்வளோ ஒரு நல்ல நெய் அது. அதை பத்திரமாகவும் தீட்டு தீர்க்கப்படாமலும் ஒரு டப்பாவிலே ஒரு பாட்டிலே போட்டு சாமியறையிலே வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நீங்கள் எடுத்துக்கொண்டு போன அந்த இருமுடிப்பை, சின்னப்பை, பெரிய பை, ஜமுக்காலம், வேஷ்டி, சட்டை, துண்டு, பகவானுடைய படம், பிள்ளையாருடைய படம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து ஒரு பையிலே போட்டு அல்லது ஒரு வேஷ்டியிலே கட்டி மூட்டையாக கட்டி பரண மேலே வைப்பாங்க, மாட்டு தொழுவத்தில் வைப்பாங்க. கைகால் படாத இடமாக வைத்து விட வேண்டும். இது 67 நாள் விரதம் இருக்கக்கூடிய அளவுக்கு இதுதான் முறையான ஒரு பயணம். சில பேர் 10 நாளில் போவாங்க, 20 நாள்லேயே போவார்கள். அது அவர்களுடைய தொழிலினுடைய முறை அவசர அவசியமாக இருந்து தவிர்க்க முடியாத ஒரு காரணத்திற்காக அப்படி சொல்வார்கள். அப்படி செல்லும்போதெல்லாம் பெருவழி பாதையில் போக முடியாது, பம்பை வழியாகத்தான் போக வேண்டும். அந்த பம்பை வழியாக போகும்பொழுது அவர்கள் போய் புல்மேடு வழியாகவும் வர முடியாது, திரும்பி பம்பை வழியாகத்தான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது அவசரப்பட்டவர்களுக்கு. அவசரப்படாமல் இருப்பவர்களுக்கு ஒரு முறை இந்த கன்னிசாமிமார்கள் குருசாமி அவர்கள் சொல்வதை கேட்டு மரியாதையாகவும் முறையாகவும் நடந்து கொண்டு, நான் சொன்ன பிரகாரம் அந்த பொங்கல் அன்று ஜோதி தரிசனம் பார்த்துவிட்டு மறுநாள் நீங்கள் 18ஆம் படி ஏறி அதற்கு சாயங்காலம் 1 மணிக்குள் நெய் அபிஷேகம் செய்துவிட்டு பகவானை பார்த்தா அலங்கார பூபதியாக அவர் காட்சி அளிப்பார். அந்த திரு ஆபரணத்தோடு நீங்கள் பார்க்கலாம் அந்த பகவானுடைய காட்சி. அது கண்டிப்பாக எல்லோருக்குமே கிடைக்காது. பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைத்தாலே போரும். அந்த ஜோதி தரிசனம், விளக்காக காணுகின்ற அந்த ஜோதி, உங்களுடைய இத்தனை ஆண்டு காலம் வறுமையில் இருந்த நீங்கள் அந்த ஜோதியை பார்த்த அடுத்த நிமிடத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வந்து விட்டது என்ற உணர்வு ஏற்படும். வீட்டிற்கு வந்து நான் சொல்வது போல செய்து முறையாக அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இடையிலே நீங்கள் மாலை போட்டு கொண்டு இருக்கும் பொழுது யாராவது உங்கள் குடும்பத்திலே காலமாகிவிட்டால், அதாவது இறந்து விட்டால், நீங்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் போக வேண்டும் என்றால் தான் மாலையை கழட்டி விட்டு போக வேண்டும். சவம் பார்க்கக்கூடாது. சவம் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இருந்தால் மாலையை கழட்டி விட்டு தான் செல்ல வேண்டும். உறவினர்கள் யாராவது இருந்தால் தாய் தகப்பனையோ அண்ணனையோ அனுப்பிவிடலாம். நீங்கள் போக வேண்டும் என்ற அவசியம் இருக்காது. அப்படியே அம்மா அப்பா அண்ணன் யாராவது போனாலும் கூட அங்கே ஒரு ராத்திரி அங்கே இருந்து விட்டு குளித்து விட்டு கோயிலில் போய் ஒரு ராத்திரி தங்கி மறுநாள் காலையில் குளித்து விட்டு வீட்டுக்கு வர வேண்டும். இப்படியேப்பட்ட ஐதீக முறையிலே சபரிமலைக்கு கன்னிசாமிகள் செல்ல வேண்டும். அதே நேரத்தில் பாட்டு பாடும்பொழுது பஜனை எங்கு சத்தம் கேட்கிறதோ அந்த பஜனைகளை போய் கலந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது செயினோ மோதிரமோ வாட்சியோ தங்கத்தாலான மாலையோ இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் வெள்ளி மாலை போட்டால் கூட 18ஆம் படி ஏறும் பொழுதும் பகவானை பார்க்கும் பொழுதும் கோடான கோடி மக்களிடையே நீங்கள் உள்பூந்து போகும்போது இந்த மாலையிலே தான் கவனம் இருக்கும். ஐயோ 10,000 போட்டு மாலை செய்தோமே விழுந்து விடுமோ என்ற எண்ணம் இருக்கும். அதனால் அந்த அப்பேற்பட்ட ஆடம்பரத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பவுன் மாலை, வெள்ளி மாலையை தவிர்க்க வேண்டும், கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். வாட்சி கூட தேவையில்லை. செல் கூட பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். சைடு பையில் அதிகமாக காசை வைக்காதீர்கள். அங்கு பலவிதமாக அது காணாமல் போகின்றது. அதை பார்த்து செய்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக மற்ற ஐயப்பமார்களுக்கு தொல்லை இல்லாமல் வழிவிட்டு அவர்களுக்கும் சாமி கும்பிடுகிற அளவுக்கு அவர்களை வழிவிட்டு நீங்களும் சாமி தரிசனம் செய்துவிட்டு நல்ல முறையிலே வீட்டுக்கு வந்து சேர வேண்டும். இந்த பெருவழி பாதையிலே குருசாமி அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டி செல்வார்கள்.
குருசாமியுடன் ஒத்து போக வேண்டும். வழி தெரிந்தவர் போல் முன்னாடி ஓடக்கூடாது. எரிமேலியிலேயே காணாமல் போய்விட்ட பக்தர்கள் நிறையா பேர் இருக்கின்றார்கள். லட்சோப லட்சம் கூட்டத்தில் நீங்கள் கன்னிசாமியாக இருக்கிறதால் எந்த பக்கம் போக வேண்டும் என்று தெரியாமல் அவதிப்படுவீர்கள். அதனால் குருசாமியை தொடர்பு கொண்டு குருசாமியோடு அரவணைத்து எரிமேலியிலிருந்து பெருவழி தொடங்கும். அந்த பெருவழியிலே இந்த குருசாமியை அனுசரித்து தான் செல்ல வேண்டும். மற்ற சாமிகள் பழமலை சாமிகள் இருந்தால் அவர்களுடன் ஒத்து போக வேண்டும். போகும்போது அங்கே பொரியெல்லாம் போடுவார்கள். பேரூர் தோடுன்னா ஆறு, அங்கே பொறி போடுவார்கள். குருசாமி கொடுப்பார்கள், பொறி போடுங்க. அதை விட்டால் காலை கட்டிக்கணும்னா சிவன் கோயிலில் வந்து எங்கே தேங்காய் அடிக்கணும், எங்கே வெடி வழிபாடு பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதையும் செய்யுங்க. கல் எடுக்கிறதுக்கும் சொல்லிட்டேன். அதை கல் எடுத்து எப்படி கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். கல் எடுத்துகிட்டு அதை கல் எடுங்குண்டு ஏறி கல்லை வச்சுட்டு நீங்கள் எப்படி சாமி தரிசனத்துக்கு சாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியே என்று ஐயப்பனை மட்டும்தான் கூப்பிட்டு கொண்டு செல்ல வேண்டும். சரணம் கூப்பிட்டு கொண்டே செல்ல வேண்டும். இதில் சில வீட்டில் கன்னிசாமியார்கள் முழுவாது இருப்பார்கள், தேங்காய் உடைக்கக்கூடாது என்பார்கள். அப்படி குடும்பத்தில் பல சிக்கல்கள் இருந்தால் அதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு செல்ல வேண்டும், லீவு கிடைக்கவில்லை, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறதால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே கூட விரதம் இருக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. கோயிலுக்கு போயிட்டு வந்தும் கூட விரதம் இருக்கலாம். இப்போ மண்டலம்னா 41 நாள் வச்சுருக்காங்க சபரிமலையில். அந்த சபரிமலைக்கு நீங்கள் 20 நாள்லேயே போய் வந்துட்டிங்கன்னா அந்த மண்டலம் 41 நாள் முடிகிற வரையும் நீங்கள் விரதம் இருக்கலாம். அதில் தப்பே கிடையாது. அதற்கும் அந்த பலன்தான். ஆகையினாலே விரத பலம் முக்கியம். பாய் பிடிக்க இருக்கக்கூடாது, தீட்டு திட்டுக்கு இருக்கக்கூடாது, கவிச்சை சாப்பிடக்கூடாது, ஷேவ் செய்யக்கூடாது, கட்டிங் பண்ணக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது. தீட்டு திட்டுக்கு உள்ளவர்களிடத்தில் கொஞ்சம் விலகி நிற்பது நல்லது. சவம் பார்க்கக்கூடாது. சவம் என்றால் பிணம் பார்க்கக்கூடாது. பார்த்தாலும் கூட நீங்கள் ஒரு பத்தியமாக நீங்கள் வண்டியில் செல்லுகின்ற பொழுது பார்த்து விட்டால் கூட வீட்டுக்கு வந்து சாணத்தை எடுத்து தலையில் வைத்து குளித்து விட வேண்டும். அப்படி தான் அதனுடைய ஐதீகம், அதனுடைய முறை. கன்னிசாமிமார்கள் பெருவிழா பாதையில் செல்லும்போது குருசாமி எப்படியெல்லாம் உங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் நினைத்து சொல்லுகின்றார்களோ அதன் பிரகாரம் செல்ல வேண்டும். நடுவிலே நீங்கள் விரி என்று வரும். அதை விரி என்றால் நீங்கள் இருமுடிக்கட்டை இறக்கி வைத்துவிட்டு ஹோட்டல் போல் வைத்திருப்பார்கள், டீ குடிப்பதற்காக இறக்கி வைத்துவிட்டு குடிக்க சொல்வார்கள், ஒரு சிறிது நேரம் ஓய்வு எடுப்பதற்காக. அப்பொழுது கூட கட்டை நீங்கள் இறக்கி வைக்கக்கூடாது, கட்டை நீங்கள் தலையில் ஏற்றக்கூடாது. கன்னிசாமிமார்கள் அங்கு வருகின்ற வழியிலேயும் அல்லது நீங்கள் தூங்குகின்ற இடத்திலேயும் அல்லது நீங்கள் போகின்ற வழியிலேயும் சர்ப்பம் பாம்பை பார்த்தால் கல் எடுத்து அது மேல் போடக்கூடாது. ஏனென்றால் அது பெரும் பிரச்சனையாகிவிடும். அது மாட்டுன்னு அது போய்விடும். சில பேர் காட்டிலே படுத்து கொண்டு இருக்கும்போது அவர் மேலே கூட ஏறி சர்ப்பங்கள் போவதுண்டு. இதை கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன். அதனால் தூக்கத்திலே அது செல்லும். அது நமக்கு தெரியாது. அதை பக்கத்தில் இருந்து பார்ப்பவர்கள் கல் எடுத்து போடக்கூடாது, அதை சீண்டக்கூடாது. ஆணை பிளிரும் சத்தம் கேட்கும், அங்கே லைட் அடித்து பார்க்கக்கூடாது. லைட் அடித்து பார்த்தா அந்த வெளிச்சத்திலேயே அது குறிக்கோளாக வரும். அதனால் ஐயப்பமார்கள் முதல் வேலை கோபம் இல்லாமல் செல்ல வேண்டும். கோபம் இல்லாமல் செல்வது ரொம்ப 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 நல்லது. சபரிமலைக்கு போய் வந்தேனே பையன் மாறிவிட்டான், நல்ல விதமாக ஆகிவிட்டான் என்று சொல்வதற்குண்டான ஒரு இதுவை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். வழியிலே நடந்து செல்லுகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எப்படி என்றால் மேடு, பள்ளம், கல், முள், ஈரம், தண்ணி இவைகளெல்லாம் கால் வைத்து கொண்டு செல்ல வேண்டும். செல்லும் பொழுது எந்த கோபமும் இல்லாமல் சாமியே சரணமையப்பா, சாமியே சரணப்பா என்ற தாரக மந்திரத்தை நீங்கள் சொல்லி கொண்டு தான் போக வேண்டும். சரணத்தை விழிக்காமல் செல்லவோ கூடாது. சரணம் விழித்தால்தான் பகவான் எந்த அளவுக்கு வேகமாக நீங்கள் கூப்பிடுகின்றோ அந்த அளவுக்கு உங்கள் அருகாமையிலேயே வருவார். இதை நான் பார்த்திருக்கிறேன். முடித்துவிட்டு புல்மேடு வழியாக வரும் என்று சொன்னேன். புல்மேடு வழியாக நீ கொஞ்சம் மேடு தான் இருந்தாலும் அங்கே ஆன பகவான் இருப்பார்கள், புலியும் இருப்பார்கள். அவையெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஒரு காலத்தில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். நாங்கள் எல்லாம் நடந்து அந்த வழியில் 40-50 வருடத்திற்கு முன்னாடி வரும்பொழுது ஆனைகள் இருக்கும், பிளிரும், ஆனைகள் கூட்டமாக இருக்கும். அப்பொழுதெல்லாம் இந்த நம்பியார் சாமி அவர்கள், அவருடன் வந்த KR ராமசாமி அவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் வருவார்கள். அவர்களும் சரணம் அளித்து கொண்டு தான் வருவார்கள். அந்த மேடு ஏறி 3-4 கிலோமீட்டர் வந்த பிறகு அவர்கள் அந்த காரிலே சென்று வருவார்கள். நாங்கள் லாரியிலே வர வேண்டிய சூழ்நிலை. 4 நாள் அப்போ லாரியில்
புல்மேடு ஏறி கொஞ்சம் தூரம் நடந்து வந்த பிறகு 4 நாள் கொடுத்தாக்கா பெரியார் வண்டி பெரியாரில் கொண்டாந்து விடுவோம் அந்த காலத்தில். இப்பொழுதெல்லாம் கார் வசதி இருக்கின்றது. புல்மேடு ஏறி கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஜீப் வசதி இருக்கிறது. அந்த ஜீப்பிலே 20 பேர் 30 பேர் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கூட்டத்திலே அடித்து பிடிச்சி தான் வர வேண்டும். அங்கேயும் தகராறு பண்ணாமல் நாம் வர வேண்டும். பழனிக்கு மற்ற சன்னிதானத்துக்கு மற்ற இடத்திற்கு நீங்கள் செல்வதென்றால் வீட்டுக்கு வந்து விரதத்தை முடித்துவிட்டு அம்மா அப்பாவுடன் சென்று கூட போய் மொட்டை எடுத்து கொண்டு வரலாம். இப்படி தான் கன்னிசாமிமார்கள் செய்ய வேண்டும். கன்னிசாமிமார்கள் கவனத்திற்காக நிறையாக சொல்லியிருக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்து தேவைப்பட்டால் என்னோட ஃபோன் மூலமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். கன்னிசாமிமார்கள் எல்லாம் இதை அப்படியே கடைபிடித்து நல்ல விதமாக சென்று நல்லதை பெற்று நல்ல விதமாக வாழ ஸ்ரீதர்மா சாஸ்தா கிருபையில் சந்தோஷமாகவும் சஞ்சலம் இல்லாமலும் ஆயுள் தீர்க்கமாகவும் உடம்பு சௌகரியமாகவும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து என் குருநாதனை வேண்டி சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, எங்குருநாதனே சரணமையப்பா, எங்குருநாதனே சரணமையப்பா, எங்குருநாதனே சரணமையப்பா.